அளவு இல்லாத, அளக்க முடியாத, காரணமே தெரியாத, காரணம் சொல்ல இயலாத ஒரு அளப்பரிய நன்றியிலே, நன்றியால் விளையும் ஆனந்த கொண்டாட்டத்திலே பொங்கி வழியும் பொழுது கான்சியஸா உங்களுக்குள்ள உருவாகிறது தான் இந்த 3 விஷயங்களை புரிந்து கொள்ளும். இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், உங்களை சுத்தி இருக்குங்க உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட், நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்டோட டெப்தோட இருக்கிற எனர்ஜெட்டிக் போஸ்டர், அதான் உங்களுடைய நாயகனுடைய ஆண்மையை கேள்வி கேட்டீர்களானால் அதுதான் மிக மோசமான பாவம். இந்த தலைமுறை 90s கிட்ஸ், ஜென்சிலாம் இந்த ட்ரஸ்டையே இழந்துட்டீங்க. வாழ்க்கையில எந்த உறவு மீதும் இந்த மாதிரி ஒரு ஆழமான ட்ரஸ்ட் இல்லாம இந்த மென்டல் பாலிகேமி என்ன பண்ணும்னா உங்களை வேர் இல்லாத மனிதரா, வேற புடுங்க, வேர் அருந்த உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானமும் பக்தியும் விஞ்ஞானமும் தொடர் சத்சங்க நிகழ்வு இன்று 14வது நாள். 17 நாள் தொடர் சத்சங்கத்தில் இன்று 14வது நாள். ஆறு தத்துவங்களை பற்றியும் அதன் ஊடாகவே பரமசிவ பக்தியை பற்றியும் கடந்த 3 நாள் சத்சங்கங்களில் விளக்கிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது பரமசிவ பக்தியை பற்றி முழுமையாக காண்போம். முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பக்தி தானா வந்துட்டு போற உடம்போட ஹார்மோன்ஸ் மேல ஏறி கீழே இறங்கும் பொழுது அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி தானா வந்துட்டு போற உணர்வு, உணர்ச்சி கொந்தளிப்பு கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பக்தி பொங்கி ஓயும், எழுந்து விழும் அலை போலே நிகழும் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு கிடையாது. கான்ஷியஸா உயிர் உணர்வோடு உருவாக்கப்படும் ஒரு கான்ஷியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பக்தி. கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எது பக்தி இல்லைன்னு புரிஞ்சதுனாதான் எது பக்தின்னு புரியும்.
எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வேண்டினது கிடைக்கலன்னா ஒரு மாதிரி மனமும், கிடைச்ச உடனே ஒரு மாதிரி மனமுமாக இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பொங்குது இல்லையா, அது டிசப்ஷன். டிவோஷன் நீங்க நம்புற டிசப்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்து செல்லுகின்ற உணர்ச்சி கொந்தளிப்புகள் டிவோஷன் நீங்க நம்புற டிசப்ஷன். கான்ஷியஸா உயிர் மலர்ந்து கட்டமைக்கின்ற, உயிர் மலர்ந்து கட்டமைக்கின்ற வாழ்க்கைக்கு மிக பெருந்துணையாக இருக்கின்ற கான்சியஸ்னஸ்ல இருந்து சூப்பர் கான்சியஸ்னஸ்க்கு போறதுக்கு, சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ நமக்கு நடக்கிறதுக்கு கான்சியஸாக கட்டமைக்கப்படும் உயிரின் உயர்வு தன்மையே பக்தி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மதுர பாவத்தை பற்றி கொஞ்சம் பேச துவங்கின. சனாதன இந்து தர்மத்தோட சில சம்பிரதாயம், கௌடிய வைஷ்ணவம், ராதாவல்லப சம்பிரதாயம், ராசேஸ்வரி ராதாராணியையே பிரதான இஷ்ட தெய்வமாக வழிபடும் ராசேஸ்வரி சம்பிரதாயம், ராசப்பிரேம பக்தி சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பிரதாயங்கள், இவைகள் எல்லாம் மதுரபாவத்தையே பிரதானமாக கொண்டவை. ஸ்ரீ வைஷ்ணவத்திலே மதுரம் உண்டு, பிரதானமாக இல்லாமல் மற்ற பாவங்களோடு சேர்ந்து இதுவும் ஒரு பாவமாக உண்டு. சைவத்திலும் உதாரணங்கள் இருக்கின்றார்கள். அக்கம்மாதேவி வீரசைவத்திலே, சைவத்திலும் உதாரணங்கள் இருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. இப்போ இந்த நூற்றாண்டிலே வந்த அவதார புருஷர் பகவான் ரமணர் எழுதிய அக்ஷரமண மாலை மதுரத்தின் உச்சம், மதுர பாவத்தின் உச்சம். மதுர பாவத்தோட அழகு என்னன்னா, பரம்பொருளை நம்முடைய ஏடிஎம்மா ட்ரீட் பண்ணாது. பரம்பொருளை ஏடிஎம் மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிற கல்பத்தரு மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு, புடுங்கிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு சின்ன கதை. நீங்க எல்லாரும் கேட்டு, ஒரு நாள் நாரதர் கிருஷ்ணனை துவாரகையில போய் பார்த்து,
என்னை போல ஒரு பக்தன் உண்டா உன்னுடைய பக்தன் அப்படின்னு கேட்க கிருஷ்ணர் புன்னகைச்சுக்கிட்டே, நாரதா, நல்ல நேரத்துல வந்தாய். எனக்கு கொடுமையான தலைவலி வாட்டி வதைக்கின்றது. ஏதாவது அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும். இந்த துவாரகையில் இருக்கின்ற ராஜ வைத்தியர்கள் எல்லோரும் எல்லா விதமான மருந்தும் கொடுத்து விட்டார்கள், அது தீரவில்லை. இது தீருவதற்கு ஒரே ஒரு மருந்துதான் இருக்கின்றது. என்னுடைய நிஜமான பக்தர்களுடைய திருவடி தூளி, பாத தூளியை நான் தலையில் தரித்துக் கொண்டால்தான் இந்த தலைவை தீரும். கொஞ்சம் கொண்டு வாயேன். நாரதருக்கு குலை நடுங்கி போயிற்று. ஐயோ, என் திருவடி தூளி அவருடைய தலையிலே பட்டால் எனக்கு பாழும் கொடும் நரகமல்லவா கிடைக்கும்? ஊர் ஏசும், உலகு பேசும், தூற்றும் வதந்திகளை பரப்புவதிலேயே வல்லவனாக இருக்கும் என்னை பற்றி பல வதந்திகள் பரவுமே. எப்படியாவது இதிலிருந்து நாம் கழண்டு கொள்ளலாம் என்று பெருமானிடம் கொண்டு வருகின்றேன், அப்படியே ஆகட்டும் பெருமானின்னு ஓடுறார் சத்யபாமா ருக்மிணி கிட்ட. சத்யபாமா நடுநடுங்கி போய், நாரதரே, இவ்வளவு நாள் உங்களை கலகக்காரர் என்றுதான் நினைத்தேன், இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது நீங்கள் பைத்தியம் பிடித்தவரோ என்று. சகுனியை விட மோசமாக சதி செய்கின்றீரே. ருக்மிணி அதே தான் சொன்னான். ஐயோ, கொடும் நரகம் வந்து வாய்க்குமே. நேரா ஓடினார் பிருந்தாவனத்துக்கு. கோபிகைகளிடம் முறையிட்டார் நாரதர். அதை கேட்ட அந்த வினாடியே ஒரு கோபிகை தன்னுடைய மேலாடையை கழற்றி கீழே விரித்தாள். சகல கோபிகைகளும் வந்து அந்த ஆடையின் மேலே குதித்தார்கள். தங்களுடைய கால் தூசி அதன் மீது படுமாறு குதித்தார்கள். நாரதர் கேட்டார், என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய பாததூளியை கிருஷ்ணன் தலையில் தரித்தால் உங்களுக்கு கெட்ட பேர் வரும், ஊர் உங்களை பழிக்கும், உலகம் உங்களை பழிக்கும், கொடும் நரகம் கிட்டும். கோபிகள் வாயை மூடிட்டு சொல்றத செய்யுங்க, எங்கள்ல யாரு சிறந்த பக்தர்னு எங்களுக்கு தெரியாது, அதனால எல்லாரும் மொத்தமா குதிக்கிறோம். யாருடைய திருவடி தூளி பட்டாவது பெருமானுடைய தலைவலி சரியானா போதும். அடப்பாவிகளா, அவரை நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லி தானடா அனுப்பணும். அவர் தலைவலியை கூட சரி பண்ண முடியாம என்னையா பண்றீங்க? இத கொண்டு போய் அவருக்கு கொடு, தலைவலி சரியானா நல்லது, ஆகலைன்னா உடனே அனுப்பி விட்டுருங்க, அவரை நாங்க பார்த்துக்கிறோம் அவரை என்று அந்த எல்லா கோபிகளுடைய திருவடி தூளியையும் மூட்டை கட்டி மூட்டையை நாரதரிடத்திலே கொடுத்தார்கள். நாரதருக்கு பளீர் என்று புரிந்தது. மோக்ஷத்தை கூட ஏடிஎம் கார்டு மாதிரி, ஏடிஎம் மெஷின் மாதிரி வாங்கிக்கிறதுக்கு பரம்பொருளை உபயோகப்படுத்தாததுதான் மதுரபாவ பக்தி. நாரதர் சொல்றாரு, பாழும் நரகு வரும், மோட்ச பரமுக்தி கிடைக்காது. கோபிகைகள் சொல்றாங்க, அதெல்லாம் இப்போ யாருக்கு வேணும்னு கேட்டோம், நாங்க கேட்டோம் அதெல்லாம் வேணும்னு. கொண்டு போய்யா, முதல்ல அவர் தலைவலியை சரி பண்ணிய. கொண்டு போய் கொடுத்தார். அங்க தலைவலி இருந்தா தானே சரியா வருது. அதை பார்த்த மாத்திரத்திலேயே கிருஷ்ணன்
அதை தரித்துக் கொண்டு ஆனந்த கூத்தாடினான். என நாரதருக்கு என்ன புரிய வேண்டுமோ அதை புரிய வைத்து விட்டான். சற்றே புரிந்து கொள்ளும். உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை சாட்சி பாவத்திலோ நான் என்று எனக்குள் பொங்கும் இந்த உணர்வு பரமூலத்திலிருந்துதான் பொங்குகிறது என்கின்ற நான் பரம் சோகம் என்கின்ற சத்தியத்திலோ அகம் பிரம்மாஸ்மி போன்ற பரம சத்தியத்தை உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரா நீங்க வாழும் பொழுது உங்களையும் உங்க லைஃபையும் நீங்க அப்ரோச் பண்ற ஆட்டிடியூடா இந்த பரமசத்தியம் மாறும் பொழுது உங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன் அளவில்லாத பெருநன்றியாலே பொங்கும். இந்த அவேர்னஸுக்காகவே நன்றி சொல்லுவீங்க. நீங்கள் இருக்கும் இருப்பை நினைந்தே, இருப்பை பார்த்தே தெளேனம் கொட்டி கொண்டாடி ஆனந்த தாண்டவம் ஆடி ஆர் வழித்தாலும் சூடோ சரணையோ, ஊர் வழித்தாலும் உலகு வழித்தாலும் பழிக்கிறார்கள் என்கின்ற எண்ணமோ வலியோ கூட இல்லாது சிந்தை நிறைந்து உங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன் அளவில்லாத ஒரு கிராட்டிடியூட் நன்றியில் பொங்குங்க. உங்க எமோஷனல் பேஸ்லைன் அளவு இல்லாத, அளக்க முடியாத, காரணமே தெரியாத, காரணம் சொல்ல இயலாத ஒரு அளப்பரிய நன்றியிலே, நன்றியால் விளையும் ஆனந்த கொண்டாட்டத்திலே பொங்கி வழியும் பொழுது உங்களுக்குள் ஏற்படுவதுதான், கான்சியஸா உங்களுக்குள்ள உருவாகிறது தான் பக்தி. இந்த 3 விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர். இன்னர் டயலாக்ன்றதா உங்களுடைய லென்த் டைமென்ஷன் உள்ள ஓடிட்டே இருக்கிற அந்த வார்த்தைகள். எமோஷனல் பேஸ்லைன் தான் உங்களுடைய பிரெத் டைமென்ஷன், உணர்வு, உணர்ச்சிகள். எனர்ஜெட்டிக் போஸ்டர் தான் உங்களுடைய டெப்த் டைமென்ஷன். கான்சியஸ் டெசிஷன் எடுத்து உங்களுடைய வில்லால, உங்களுடைய சக்தியாலே நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடிவது அதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர். உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் சாட்சியை சாட்சியாய் பார்த்தல், அப்சர்வர் அப்சர்வ் பண்றது, விட்னஸ் விட்னஸ் பண்றது, நானும் நான் அனுபவிக்கும் அனைத்தும் எவ்வாறு எழுகின்றது, எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற தோன்றா நிலையில்
துரியத்தில் இருக்கின்ற அந்த உணர்வை எனர்ஜெட்டிக் போஸ்டரா கான்சியஸா பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன் அளப்பரிய பெருநன்றி. காலையில விழிக்கும் பொழுதே இந்த அவேர்னஸுக்காகவே நன்றி சொல்வீங்க. வா, ஐ எம் அவேர். ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த உணர்ச்சி கொந்தளிப்பு அலைகள்லையே மாட்டிட்டு இருந்தீங்கன்னா கடலின் ஆழமான பகுதியான உங்களுடைய பேருணர்வை உணராமலேயே வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி சீரழித்து இழந்து விடுகிறீர்கள். கடலோட மேற்பகுதியிலேயே வாழ்க்கையை அழிச்சிடுறீங்க, இழந்துடுறீங்க. யார் ஒருவர் கடலின் ஆழத்தில் இருக்கும் இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள், உணர்வு கொந்தளிப்புகள், அப்ஸ் டவுன்ஸ், ஹார்மோன்ஸாலையும் கெமிக்கல்ஸ்னாலையும் மேலையும் கீழையும் போற சகல விதமான அனுபவங்களையும் தாண்டி பேருணர்வு, இது எல்லாம் எதன் மீது நடக்கின்றதோ அதனுடைய மூலமான சாட்சிக்கு சாட்சியாக இருக்கும் அந்த பேருணர்வில் இருக்க துவங்கினீங்கன்னா காலையில விழிக்கும் பொழுது அந்த பேருணர்வு வரும் பொழுதே அதை பார்த்து, ஆஹா, இந்த பேருணர்விற்காகவே பெருநன்றி பொங்கும். அந்த பெருநன்றியே பக்தி. உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை நான் பரம் அப்படிங்கிறது கூட பரம் இருப்பது பரம் மட்டும்தான். அதுல நான் ஒன்னும் உலகம்னு ஒன்னும் கடவுள்னு ஒண்ணு தனித்தனியாலாம் எதுவும் எழல. இருப்பது தன்னுடைய இருப்பை அனுபவிக்கின்றது. அந்த இருக்கின்ற ஒன்றே ஒன்றான பரம் அதன் இருப்பிலே இருப்பதை எனர்ஜெட்டிக் போஸ்டரா நீங்க மாற்றும் பொழுது உங்களுடைய அவேர்னஸுக்காகவே, உங்களுடைய பேருணர்விற்காகவே உங்களையும் வாழ்க்கையும் கொண்டாடும் பேரானந்தம் பொங்கும். ஐயா, எதை இழந்தாலும் பரவாயில்லை, இதை இழந்துராதீங்க. இதுதான் ஒரு மனிதன் அடைய வேண்டிய உச்சகட்ட உண்மையான வாழ்வின் பயன். உயிரின் உயிர்ப்பின் நோக்கம், உயிரின் உயிர்ப்பின் பயன். மனித வாழ்வின் பயன் மட்டுமல்ல, உயிர் உயிர்ப்பதற்கே நோக்கம் இதுதான். உயிர் உயிர்ப்பதற்கான பயனே இதுதான். எனர்ஜெட்டிக் போஸ்டரை மட்டும் மாத்தனீங்கன்னா போதும். எமோஷனல் பேஸ்லைன் தானா பொங்கி பெருகும் நன்றி உணர்வால் வரும் நல் பக்தியாய் மலரும். பெருமான ஏடிஎம் மெஷின் மாதிரி நீங்க யூஸ் பண்ற எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, உங்க டிசப்ஷனைத்தான் டிவோஷன் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் கேளாத பக்தி இல்லைங்க, ஒன்றுமே தேவையில்லாத நன்றி உணர்வால் பொங்கி நிறையும் பக்தி.
அப்போ என்ன ஆகும்? இன்னர் டயலாகும் கான்சியஸா பரத்தை வாழும் பரத்தை வெளிப்படுத்தும் பரமாய் இன்னர் டயலாகும் வெளிப்படும். பக்தியினுடைய தசபாவங்கள் காமனா வேதாந்தத்தில் 5 பாவங்களை சொல்வார்கள். சகபாவம், தாசபாவம், மாத்ருபாவம், மதுரபாவம், சாதாரணமா. ஆனா ஆழ்ந்து பார்த்தால் 10 பாவங்கள் இருக்கின்றன. இந்த பக்தி பாவங்களை பற்றியே நாரதர் பக்தி சூத்திரம் பண்ணியிருக்கார். அதுக்கு பாஷ்யம், பக்தி சூத்திரத்தினுடைய பாஷ்யம் இந்த 10 பாவங்களையும் மிக மிக அருமையாக விளக்குகின்றது. பாவங்களிலே பரமபாவம் மகாபாவம் மதுரமே. ஏன்னா அங்க கோல்ட் டிகிங் கிடையாது. ஒரு கோல்ட் டிகருக்கு மதுரபாவம் வராது. பரம்பொருள் ஏடிஎம் மிஷின் கிடையாது. நம்முடைய விஷ் லிஸ்ட ஃபுல்ஃபில் பண்ற டெலிவரி பாய் கிடையாது. இருப்பதை கண்டே எல்லையில்லாத உணர்வு நிறைவினால் பொங்கும் பேரானந்தம், அந்த பேரானந்தம் பெருநன்றியால் பொங்கி கான்ஷியஸா உருவாகிற இன்னர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்தி. உண்மையில பகவான் ரமண மகர்ஷி அக்ஷரமண மாலையிலே நாம் எவ்வாறு அண்ணாமலையாரோடு அருணாச்சல பரம்பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை சொல்லுகின்றாரே தவிர அவர் உண்மையில் அடைந்த பரிபூரண ஆனந்த நிலையில் இருந்துத்தான் இதை பொழிகின்றார். இது உண்மையிலங்கய்யா. அண்ணாமலையார் தன்னை அடைவதற்கான ரூட் மேப்பை போட்டு நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதாங்க அக்ஷரமண மாலை. இந்த வழியா வா, என்கிட்ட வந்துருவ அப்படின்னு தன்னை அடைவதற்கு தானே அருணாச்சல பரம்பொருள் காட்டிய வழிதான் அக்ஷரமண மாலை. ரமண மகரிஷி அருணாச்சல பரம்பொருளின் பரம அவதாரம். தானே எல்லோரும் தன்னை அடைவதற்கு அவர் போட்டு கொடுத்த மேப்பு தான் இந்த அக்ஷரமண மாலை. ஆழ்ந்து கேளுங்கள்.
எந்த உணர்விலே இருந்து ஒரு கவிதையோ ஓவியமோ பாடலோ வருகின்றதோ, நீங்கள் அந்த கவிதை பாடல் ஓவியத்தை ரசிக்கும் பொழுது, ருசிக்கும் பொழுது, புசிக்கும் பொழுது அதே உணர்விற்கு உங்களை கொண்டு செல்லும். இன்டென்ஸான பர்வர்டட் லஸ்ட்ல இருந்து ஒரு மியூசிக் வந்ததுன்னா நீங்க கேட்கும்போது உங்களையும் அதே உணர்ச்சிக்கு தான் அது கொண்டு செல்லும். பரமானுபூதியிலிருந்து அல்டிமேட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டர், எமோஷனல் பேஸ் லைன்ல இருந்து பகவான் ரமணர் வெளிப்படுத்தியது இந்த அக்ஷரமண மாலை. இதை ஆழ்ந்து டைஜஸ்ட் பண்ணீங்கன்னா ரசிக்க, ருசிக்க, புசிக்க நீங்களும் அதே உணர்வு நிலைக்கு செல்வீர்கள். இதுல பெருமான் எக்ஸ்பிரஸ் பண்ற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. எனையழித்திப்போது எனைக்கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. அதாவது உங்களுடைய நாயகனுடைய ஆண்மையை கேள்வி கேட்டீர்களானால் அதுதான் மிக மோசமான ஈகோவை டச் பண்றது, பெயின் பாயிண்ட டச் பண்றது. ரெண்டு தான் நடக்கும். ஒன்னு ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு ஒதுங்கிடுவாங்க, இல்ல நீங்க எதை வச்சு குத்தி காட்டினீங்களோ அதை செஞ்சு காட்டுவாங்க. அவங்க ஆண்மையை ப்ரூஃப் பண்றது. இங்க கட்டாயமா ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு பெருமான் ஒதுங்கிட மாட்டாரு. நாம ஆண்மையை கேள்வி கேட்டு எதை வச்சு குத்துறமோ அதை செய்துதான் காட்டுவார் அப்படிங்கிற ஒரு ஆழமான லாஜிக்கால புரிஞ்சிக்க முடியாத ட்ரஸ்ட் அது இருக்கிறதுனாலதான் ரமண மகர்ஷி ஆண்மையை குத்தி காட்டுகிறார். என்னை அழித்து இப்போது எனைக்கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. அப்போ உனக்கு ஆண்மை இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணி இப்ப எனக்கு பரமானுபூதியை கொடு. பாவம் இந்த தலைமுறை 90s கிட்ஸ், ஜென்சிலாம் இந்த ட்ரஸ்டையே இழந்துட்டீங்க. வாழ்க்கையில எந்த உறவு மீதும் இந்த மாதிரி ஒரு ஆழமான ட்ரஸ்ட் இல்லாம ஒரு ரொம்ப ஆழமில்லாத ஒரு வாழ்க்கையா போயிட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும் பொழுது. அந்த சீப் த்ரில்ஸும் இமீடியட் ராட்டிபிகேஷனும் பரபரன்னு இப்ப என்ன நடக்கும், இப்ப என்ன, இன்னைக்கு நான் கேட்கறத கொடுக்கலன்னா பிரேக்கப், இன்னைக்கு எனக்கு அட்டென்ஷன் கொடுத்து என் மூட் ஸ்விங் அட்டன் பண்ணலன்னா பிரேக்கப், இல்ல இன்னைக்கு நான் கூப்பிடுற இடத்துக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் வரலன்னா பிரேக்கப், இல்ல இவ்வளவு விட பெட்டரான ஒரு பொண்ணை பார்த்துட்டா பிரேக்கப். இல்ல இவனை விட ஒரு பெட்டரான பையனை பார்த்துட்டா, பணக்கார பையனோ இல்ல வேற ஒரு விதத்துல பெட்டரான பையனை பார்த்துட்டா பிரேக்கப். ஸோ இது மாதிரியான
ஐயா, நான் இந்த பிசிக்கல் பாலிகேமி பத்தி பேசல, மென்டல் பாலிகேமி பத்தி பேசுறேன். இந்த மென்டல் பாலிகேமி என்ன பண்ணும்னா, உங்களை வேர் இல்லாத மனிதனா, வேற புடுங்க, வேர் அருந்த மனிதனாக்கிடுங்க. ட்ரஸ்ட் தான் லைஃப்ல உங்களை சுத்தி யாருமே, உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ட்ரஸ்டோட ஆழம்தான் கான்ஷியஸ் பொட்டன்சிங்க. நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட், அவங்க உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் நாட் அபவுட் சர்டைனிட்டி, இட் இஸ் அபவுட் he will always be for my interest. அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பார்னு என்னால சர்டைனா சொல்ல முடியாது. எனக்காக மட்டும்தான் முடிவெடுப்பார். அதாவது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு தான் அவர் முடிவெடுப்பார். அதுதாங்க ட்ரஸ்ட். உங்களை சுத்தி இருக்குவங்க உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட், நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்டோட டெப்தோட இருக்கிற எனர்ஜெட்டிக் போஸ்டர், அதான் கான்ஷியஸ் பொட்டன்சிங். அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பரம்பொருளோட வந்துடுறது தான் வாழ்க்கை. நான் அண்ணாமலையானை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து நிறைய கமெண்ட்ஸ். யூஸ்வலா சத் சங்கம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி, அதாவது ராத்திரியில தான் சத் சங்கம் பண்றோம். சத் சங்கம் முடிஞ்ச பிறகு நைட் ஒரு 12 மணி அளவில் உட்காந்து மொத்த கமெண்ட்ஸையும் ஸ்கிராப் பண்ணி சென்டிமெண்ட் அனலைசிஸ் பண்ணி மறுநாள் என்னென்ன கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் சூஸ் பண்ணி எடுப்போம். நேற்று வந்திருந்த நிறைய கேள்விகள் சென்டிமெண்ட்ஸுக்கு இப்போ ரெஸ்பாண்ட் பண்றேன். ஐயா, அண்ணாமலையானுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு மோனோலாக் கிடையாது. அதாவது நான் மட்டும் பேசுறேன், அவர் திரும்ப பதில் சொல்லல அப்படிங்கிற மோனோலாகும் கிடையாது, டயலாகும் கிடையாது. நான் பேசுறேன், அவர் உடனே பதில் பேசுறாரு, அதனால வர்ற தைரியம், இப்ப அவர் சொல்றதெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்றாரோ அதெல்லாம் நடக்குது. இந்த டயலாகும் கிடையாதுங்கய்யா, மோனோலாகும் கிடையாது. நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, அவர் பேசாம இருக்காரு, இல்ல நீங்க பேசுறீங்க அவரும் பதில் சொல்றாரு. மோனோலாகும் கிடையாது, டயலாகும் கிடையாதுங்கய்யா. ஒரு ஆழமான ட்ரஸ்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு நல்லா தெரியும். அவர் எனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வார். நான் என் வாழ்க்கையில அவரை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு அதை நோக்கி மட்டும்தான் சிந்திப்பேன். இது என்னவோ ஒரு ஆழமான ஒரு எனர்ஜெட்டிக் போஸ்டரா செட்டில் ஆயிருச்சுங்க. டயலாகும் இல்லாத, மோனோலாகும் இல்லாத ட்ரஸ்ட்ங்க. இருப்பின் மீது ஏற்படும் ஸ்ரத்தை. நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன், முக்கியமா ஜென்சி, தயவு செஞ்சு இந்த ட்ரஸ்ட உருவாக்கிக்கிற மாதிரி, இந்த ட்ரஸ்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் 1-2 பில்டு பண்ணுங்க. பக்தியை பில்டு பண்ணுங்க. அதுதான் பரம பிரயோஜனம், வாழ்க்கையோட பரம பிரயோஜனம் அதுதான், அதுல சந்தேகம் இல்லை. உடனடியா ஏதோ 1-2 ரிலேஷன்ஷிப் ஆகுது. இந்த ஆழமான ட்ரஸ்ட் எப்ப பார்த்தாலும்
அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற தருதரம் பிடிச்ச இந்த ஸ்கேண்டல்ஸ், ரூமர்ஸ், யார் யாரோட ஓடி போனாங்க, யார் யாரை வச்சிட்டு இருக்காங்க, யார் யாரை 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, யார் யாரை 8வது கல்யாணம் பண்ணிட்டாங்க, இதுதான் ஒரு சீப்பான வேறறுந்த மரம் போலே தன் வாழ்க்கையில் எந்த தரமான ஸ்ரத்தையுடைய ட்ரஸ்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால இந்த எங்க வாய வைக்கலாம், எந்த குப்பை தொட்டியில வாய வைக்கலாம்னு சுத்துற நாய் மாதிரிங்கய்யா அலைஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுலயும் சோசியல் மீடியால செக்ஸ்டிங்கும் ஃபிளர்ட்டிங்கும் பண்றவனுங்க உண்மையிலேயே மென்டல் இம்பார்ட்டன்ட்டுங்கய்யா. தன் மீதே தனக்கு ஸ்ரத்தையோ தைரியமோ உறவுகளை உருவாக்குகின்ற ஸ்ரத்தையோ தைரியமோ இல்லாத மென்டலி இம்பார்ட்டன்ட் அதுங்க தான் சோசியல் மீடியால ஃபிளர்ட் பண்ணிட்டு செக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. செக்ஸ்டிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. இந்த ஸ்கேண்டல்ஸையே பார்த்துட்டு இருக்கிறது, ரூமர்ஸ், ஸ்கேண்டல்ஸ், இத போய் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்கறது, இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு ரமண மகர்ஷி தன்னுடைய சீக்ரெட் லைஃப் திறந்து வைக்கிறார். இதை பாருங்க, அட்லீஸ்ட் இத பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் பரம பிரயோஜனம் புரியுங்கய்யா. அடுத்தவன் பெட்ரூம் எல்லாம் எட்டி பார்க்கறத விட்டுட்டு இந்த ஸ்கேண்டல்ஸ், ரூமருக்கு நாக்க தொங்க போட்டு அலைஞ்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் செக்ஸ்டிங், ஃபிளர்ட்டிங்னு சுத்திக்கிட்டு இல்லாம ஆழமான நினைச்சே பார்க்க முடியாத ட்ரஸ்டோட டெப்தோட உறவுகளை உருவாக்கு. சும்மா வாழ்க்கையில ஒரு உறவு, 2 உறவு அந்த மாதிரி இருந்தா கூட உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற அனுபவம் வேற நிலைக்கு போயிடுங்க, வேற லெவலுக்கு போயிடுங்க. இது ரொம்ப ஈஸியா யார்கிட்ட நம்ம பில்டு பண்ண முடியும்? அம்மா கிட்ட பில்டு பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தாய்க்கு அவங்கள விடவும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தாயோட இந்த உறவை ஆழமா உயிர் அவங்க முன்னாடி திறந்து வைக்க முடியும். அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே உங்க முன்னாடி திறந்து வைக்க முடியும். தாயோட இந்த இனிமையான உறவு வந்ததுன்னா அந்த ஸ்ரத்தை உங்களுக்கு கொடுக்கிற தைரியம், வாழ்க்கை மேல உங்களுக்கு கொடுக்கிற தைரியம் அடுத்தடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில் உருவாக்கிக்க வேண்டிய உறவுகள் மேல வர ஆரம்பிக்குங்க. தந்தையோட அதுவே வர ஆரம்பிக்கும், குருவோட வர ஆரம்பிக்கும், கணவனோ மனைவியோ கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ உங்க வாழ்க்கை துணைவன் மேல வர ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு டீப் ட்ரஸ்ட் இருக்கிற ஒரு ஆணையோ பெண்ணையோ வாழ்க்கையில உணர்ந்து விட்டீர்களானால், இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, யாருமே உலகத்தில் நல்லவரோ கெட்டவரோ கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ட்ரஸ்ட் வந்து நமக்குள்ள இருக்கின்ற ஸ்ரத்தையோட மிரர். சும்மா எப்ப
எப்ப பார்த்தாலும் இல்ல நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சவன் என்னைய மாத்திட்டா சாமி, நான் ஒரு பையனை உயிருக்கு உயிரா காதலிச்சேன் அவன் என்னைய மாத்திட்டு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டா சாமி. இதெல்லாம் முழுக்க ஃப்ராடு, முழுக்க முழுக்க பொய். இந்த 90s கிட்ஸ் லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி எல்லாம் நம்புறதுக்கு வேற எவனாவது இருப்பான், அவனை போய் பார்த்து பேசிக்கோங்க, சொல்லிக்கோங்க. உங்களுடைய சுயபச்சாதாப கதைகள் அனைத்தும் பொய். சுயபச்சாதாப கதைகள் சொல்லுகின்ற அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் செய்யப்பட வேண்டும், பிஞ்ச செருப்படுத்து அடி அடின்னு அடிக்கிறது, அதான் செய்யப்படணும். உங்களை எவன் ஏமாத்தினாலும் நீங்க உள்ளுக்குள்ள ஸ்ரத்தை இல்லாமல் ஏமாற்றுவதற்கு தயாராக இருந்தீர்கள், அவன் முந்திக்கிட்டான், அவ்வளவுதாங்கய்யா. இதெல்லாம் பரமசத்தியம், மாற்றவே முடியாது. உடனே எமோஷனலா மெசேஜ் போடாதீங்க, என்ன சாமி உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, என் வாழ்க்கையில் அப்படிலாம் கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, டக்க 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 டக்குன்னு வேக வேகமா கொந்தளிச்சு டைப் பண்ண ஆரம்பிக்காதீங்க. பரமசத்தியங்கள் மாறுவதில்லை. ஒரு புலி கூடங்கய்யா உங்க உடம்புல பயம் தாக்குறதுக்கு தயாரான டாக்ஸின்ஸ் மழை மாதிரி பொழிஞ்சி அந்த ஸ்மெல்லு புலிக்கு வந்தாதான் உங்களை தாக்குங்கய்யா. நீங்க பயம் மற்றும் பயத்தினால ஃபைட் பண்றதுக்கு தயாராகிற ஃபிளைட் ஆர் ஃபைட், இந்த ரெண்டு இதுக்கு தயாராகிற உடம்பு அந்த மாதிரி தயாராகும் பொழுது உடம்பு முழுக்க ஒரு நியூரோபெப்டைட்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் பரவி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்த பிறகுதான் புலி அட்டாக் பண்ணும். உறவுகளில் இதுதான் பரமசத். இல்ல சாமி அப்படிலாம் இல்ல சாமி, நான் ரொம்ப உயிருக்கு உயிரா என் வாழ்க்கையே கொடுத்து நேசிச்சேன் சாமி, அவ யூஎஸ் மாப்பிள்ள கிடைச்ச உடனே டாட்டா காட்டிட்டு போயிட்டா சாமி. இந்த மாதிரி லூசுத்தனமா உட்காந்து 90s கிட்ஸ் சுயபச்சாதாப பொய்ங்களை எல்லாம் எங்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அப்போ மொட்டை பசங்களாவே சுத்திட்டு இருங்க, அவ்வளவுதான். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் அவ்வளவுதான் மெச்சூரிட்டி இருந்தது, நீங்களும் அப்படி இப்படிதான் சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்களும் அதை அழகா ஸ்மெல் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேருடைய கான்சியஸ்னஸும் உங்களுடைய வார்த்தைகளை தாண்டிய உங்களுடைய இருப்பை பகிர்ந்து கொண்டதனால் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க, அவ்வளவுதான். அதனால யார் முடிவையும் காரணம் காட்டி உங்களுடைய ஸ்ரத்தையின் ஆழத்தை குறைக்காதீர்கள். குறைக்கிறீங்கன்னா ஏற்கனவே என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டதுனால இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட நான் ரொம்ப காஷியஸா பழகிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே என் பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்திட்டதுனால இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன், மொட்டை பையனாவே சுத்தி செத்து போயிட வேண்டித்தான். ஆழமான உறவுகள், ஸ்ரத்தை தியாகத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் உருவாக்கும் உறவுகள் உங்களை முழுமையாக்குகிறது, உங்களை வாழ்வின் உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்றது. அதுல இருந்துதான் பரம்பொருளோடு இந்த ஆழமான உறவை உருவாக்கி கொள்ளும் கான்சியஸ் கெப்பாசிட்டி வந்துருங்கய்யா. பெருமான் அருணாச்சல பரம்பொருள், அருணாச்சல கருணாமூர்த்தி, அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தி சந்திரசேகர ஸ்வரூபத்திலே தெப்பத்தில் வீற்றருளுகின்றார். அருணாச்சல ஸ்மரணம் செய்து மரணாத் அருணாச்சலம் மரணாத் அருணாச்சலம் ஸ்வர
சொலல் இல்லாத ஸ்மரணம் செய்யுங்கள். சொல்லல் இல்லாத ஸ்மரணத்தோடு ஆழ்ந்து கேளுங்கள். உங்களை சுற்றி இருக்கின்ற உறவுகள்ல இந்த ஸ்ரத்தை, ட்ரஸ்ட் உருவாக்க கத்துக்கிட்டீங்கன்னு கான்சியஸா பரம்பொருளோடும் இந்த உறவு உருவாகிவிடும், மலர்ந்துவிடும். உண்மையில சொல்றேன், என் வாழ்க்கையில சிறு வயதிலே என் தாயாருக்கும் எனக்கும் இருந்த ஸ்ரத்தையும், என் தந்தைக்கும் எனக்கும் இருந்த ஸ்ரத்தை, நான் அவங்கள நம்பினது, அவங்க என்ன நம்பினது, என் குருமார்களுக்கும் எனக்கும் இடையிலே இருந்த ஸ்ரத்தை, நான் அவங்கள நம்பினது, அவங்க என்ன நம்பினது, இதோட ஆழம்தான் அண்ணாமலையான் மீது, பரமசிவ பரம்பொருள் மீது அதே ஸ்ரத்தையா மலர்ந்ததுங்கய்யா. ஒரு நல்ல வளர்ப்பு உங்களை பரமஞானி ஆக்கிவிடும். நல்ல ஈகோ சிஸ்டம், இந்த சொசைட்டியே சேர்ந்து குழந்தைய வளர்க்கிற ஈகோ சிஸ்டம். வெறும் ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அந்த மாதிரி ஒரு சின்ன சிறு குடும்பங்கள், சிறு குடும்பங்கள் தான் சனாதன இந்து தர்மத்துக்கு நிகழ்த்தப்படும் மிகப்பெரிய துரோகம். சிறு குடும்பங்கள் வாழ்க்கை முறை சனாதன இந்து தர்மத்தை அழிப்பதற்காக செய்யப்படும் மிகப்பெரிய சதி. மனிதன் முழுமையான ஞான வாழ்க்கை வாழாமல் தனித்தனியா டிபெண்டா இருக்கிறதுக்காக, அவனை அடிமையாக வைப்பதற்காக மனித இனத்தின் மீது நிகழ்த்தப்படும் சதிதான் இந்த சிறு குடும்பம். ஸ்மால் ஃபேமிலிஸ். ஆழ்ந்து கேளு. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே பல உறவுகளோடு ஆழ்ந்த ஸ்ரத்தையோடும் நம்பிக்கையோடும், நிறைய மாமாங்க, நிறைய சித்தப்பா பெரியப்பாங்க, நிறைய அக்கா தங்கச்சிங்க, நிறைய அத்தைங்க, இந்த பல உறவுகள், லார்ஜ் ஃபேமிலிஸ், அதுலயும் டைட் நிட் லார்ஜ் ஃபேமிலிஸ். இதுல பிறந்து வளருகின்ற குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உறவுகளின் பலமும் இனிமையும் அந்த உறவுகள் உங்களை எந்த அளவுக்கு முழுமையாக்குகிறது அப்படிங்கிற உணர்வு பலம், ட்ரஸ்டடான
நீங்க நம்புற அவங்க நம்புற உறவுகளை உருவாக்குறது தான் கான்சியஸ் பொட்டன்சிங்க. இங்க ரமண மகர்ஷி இந்த கான்சியஸ் பொட்டன்சியை தான் காட்டுறார் இந்த வார்த்தை மூலமா. என அழித்து இப்போது எனைக்களவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலான்னு பெருமானுடைய ஆண்மையை குத்தி காட்டுகிறார். அப்ப என்ன, கட்டாயமா இது மாதிரி நான் குத்துறதுனால அவர் கிளர்ந்து எழுந்து அவருடைய ஆண்மையை நிரூபிப்பதற்காக என இப்போது அழித்து என்னோடு கலந்து பரமாத்வைதத்தை அனுபூதியைத்தான் கொடுப்பாரே தவிர உடைச்சுக்கிட்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஆழ்ந்த ஸ்ரத்தை இருப்பதனால்தான் ஆண்மையை சீண்டுகிறார். என்ன ஆழமான உறவுங்க. கொலாக்குவலா இந்த மாடர்ன் டே லாங்குவேஜில் ஜென்சி லாங்குவேஜில் சொல்லணும்னா என்ன சொல்றாருன்னா, ஏய் இப்ப எனக்கு பரமாத்வைத அனுபூதி கொடுக்கலனா நீ பொட்ட பையன்டா அப்படிங்கிறாரு. ஆனா அதை சொன்னாலும் பெருமான் கிளர்ந்தெழுந்து அனுபூதிதான் கொடுப்பார், உறவை முறித்துக் கொள்ள மாட்டார்ங்கிற ஆழமான ஸ்ரத்தை கலந்து அந்த ஸ்ரத்தை மலர்ந்து போன உறவுங்கிறதுனாலதான் அவ்வளவு போல்டா சொல்றாருங்க. இதை விட ஆழமான ஸ்வீட்டான உயிருக்கே இனிமையான ஒரு ஃபிளர்ட்டிங்க பார்க்கவே முடியாதுங்க. இத பாருங்க, இத பாருங்க, பகவானுடைய இந்த அக்ஷரமண மாலையை பாருங்க, படிங்க, கேளுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்த்துட்டு அது நாசமாத்தான் போவீங்க. மொட்டை பையனா தான் சுத்திட்டு இருப்பீங்க அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்த்தீங்கன்னா. அதை விட பெருமான் ரமண மகர்ஷி என்ன அழகா அவருடைய சீக்ரெட் லைஃப் திறந்து வைக்கிறார் பாருங்க. இத படிங்க, வாழ்வின் பரம பிரயோஜனத்தை அடைவீங்க. இத புரிஞ்சுக்கோங்க, பரம பயனை அடைவீர்கள். இகத்திலும் சரி, இகத்துல இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் உருவாக்குனீங்கன்னா பெருமானோடு அது ரொம்ப ஈஸியா மலர்ந்துருங்க. உடனே நித்யானந்தர் காதலிக்கு சொல்றாரு, டைப் பண்ண ஆரம்பிச்சிடாரு, டைட்டில் போட ஆரம்பிச்சிடாரு. இப்ப நான் சொன்னாலும் சொல்லலினாலும் பண்ணாம இருக்க போறீங்களா? நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கீங்க. ஸ்ரத்தையோட, அதாவது உங்க பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களுக்கு தெரியணும் உங்க வாழ்க்கையில கட்டாயமா அவங்களதான் நீங்க ப்ரையாரிட்டியா வச்சு முடிவெடுப்பீங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருப்பாங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு அந்த ஸ்ரத்தையை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க அந்த பையனா என்ன ஏன் நான் தான்ப்பா அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்புறம் தான்ப்பா மீதி எல்லாம், அந்த மாதிரிதான் முடிவெடுப்பான்ப்பா, திங்க் பண்ணுவான்ப்பா அப்படின்னு அவர் உங்களுக்கு கொடுக்கிற கான்பிடன்ஸ், நீங்க உங்களுக்கு அவருக்கு கொடுக்கிற கான்பிடன்ஸ், இந்த ட்ரஸ்ட். இதுல பிரச்சனை என்னன்னா, முதல்ல அவன் எனக்கு அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கட்டும், நான் அப்புறமா அவனுக்கு அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்குறேன். நடக்காது. நாம் துவங்குவதுதான் நம்மை தேடி வரும். நாம எந்த உணர்வோட ஆரம்பிக்கிறோமோ அந்த உணர்வு நிலையில இருக்கவங்க தான் நம்மளை தேடி வருவாங்க, நம்ம கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. இந்த ஸ்ரத்தையை நீங்கள் கொடுங்கள். இந்த ஸ்ரத்தை உங்களுக்கு வருகின்ற
உறவை உருவாக்குங்கள். அந்த உறவின் வெற்றியே வேற ஒன்றும் இல்லைங்க, உங்கள் உயிர் மலர்ந்து விடுவதுங்கய்யா. அதுதாங்க உறவின் வெற்றி. உறவின் வெற்றி உயிர் மலர்தல். அந்த உயிர் மலர்ந்த அந்த உறவு உடைஞ்சதே இல்லைங்கய்யா. அதனால சமூகம் சார்ந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா, சமூகம் சொல்ற டெஃபினேஷன் படி சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துறது உறவின் வெற்றி கிடையாதுங்கய்யா. 2 உயிரும் ஓர் உயிராய் மலர்தல், அதுதான் உறவின் வெற்றி. ரெண்டு உயிரும் ஓர் உயிராய் மலருகின்ற உறவுகளை உருவாக்குறது தான் ராயல் லைஃப். செல்வ வளம்னா என்ன தெரியுமாங்க? அடுத்தவன் செல்வத்தை பார்த்து வயிறெறியாமல் இருக்கின்ற முழுமை. நமக்கு என்ன வேணுமோ நமக்கு இருக்கப்பா லைஃப்ல. இதுக்கு மேல எதுக்கு அவனையும் இவனையும் இவனையும் பார்த்து கம்பேர் பண்ணி என்னை நானே சிதைத்துக் கொள்வானேன்? அந்த கம்பேரிசனுக்கான தேவையே இல்லாமல் இருப்பவனே முழுமையான செல்வந்தன். அதே மாதிரிலாம் ஒவ்வொரு துறையிலையும் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்த்து அதுல ஒரு வக்கரமான ஏக்கமும் வெறுமையும். ஐயோ, உலகத்துல ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்க அத்தனை பேரும் நினைக்கிறான் அவனை தவிர உலகத்துல இருக்க எல்லாருமே ஓவர் செக்ஸ்ட், அவன் மட்டும்தான் செக்ஷுவலி டிப்ரைவ்டு. இப்படித்தான் அத்தனை பேரும் நினைக்கிறானுங்க. அதனாலதான் ஒரு அரசியல்வாதி ஊழல் பண்ணார்னு சொன்னாலோ, இல்ல ஏதோ ஒரு சமூக பிரபலம் செக்ஸ் ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னாலோ யாருமே அதை சந்தேகமே படாமல் நம்புவாங்க. பண்ணி இருப்பான், அவன் பண்ணி இருப்பான். எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க, சும்மா பரப்பி விட்டா போதும். ஒரு 4 வார்த்தை எழுதி விட்டீங்கன்னா போதும், அவங்க மீதி எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவன் செக்ஷுவலி டிப்ரைவ்டா இருக்கிறதாவும் மற்ற உலகத்துல இருக்க எல்லாருமே ஓவர் செக்ஸ்டாவும் இருக்கிறதாவும் அவன் கற்பனையில் அதுலதானே வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அவனுக்கு எவிடன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அவனுடைய ஒப்பீனியனை சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது 1-2 கிடைச்சா போதும். இதுதான் கான்ஷியஸ் இம்பார்ட்டன்சி, மென்டல் இம்பார்ட்டன்சி. மொட்டை பையனா சுத்திட்டு இருக்குது. இது அவுடேட்டட் லைஃப்ங்க, விட்டுருங்கய்யா. இதை விட்டுட்டு ஜென்சியாவது நான் சொல்றது கேளுங்கய்யா. நிறைய பேரு இந்த சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள், கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடந்த 14 நாள் சத்சங்கத்தோட மொத்த கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணி ஏஐ மூலமா ஸ்கிராப் பண்றோம். ஏஐ மூலமா ஸ்கிராப் பண்ணி சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணும்போது வருகின்ற ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனை, மக்கள் எங்கிட்ட எடுத்துட்டு வந்து தீர்வை எதிர்பார்க்கின்ற பிரச்சனை. பரமாத்வைதம், பரமானுபூதி, அதையெல்லாம் விட மக்கள் இதுதான் நிறைய பேர் கேட்கறீங்க. ஒரு ஐடியல் வாழ்க்கை முறையை சொல்லிடுறேங்க. இதுல என்னென்னலாம் உங்களால உபயோகப்படுத்த முடியுமோ, கடைபிடிக்க முடியுமோ அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. முதல் விஷயம், 40 வயசுக்குள்ள இருந்தா 1 வருஷம் இந்தியா முழுக்க பரிவராஜ் யாத்திரை போங்க. கல்யாணம் ஆனவரா இருந்தா உங்களுடைய கணவனையோ மனைவியோ துணையையும் கன்வின்ஸ் பண்ணி கூட கூட்டு போங்க. 1. கல்யாணம் ஆகாதவரா இருந்தா கட்டாயமா
இந்த 1 வருஷம் பரிவிராஜ யாத்திரை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல கல்யாணம் ஆகல சாமி, ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நிச்சயம் ஆயிடுச்சு. அப்ப 2 பேரும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 1 வருஷம் இந்த மாதிரி யாத்திரை பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒன்னாவே யாத்திரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய உறவை முழுமையாக்கி உயிர் மலர்ந்துருங்கயா. செல்போனை மாத்திக்கிறதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த உறவு இல்லைங்கயா, உங்க மனசையே மாத்திக்கிட்டு, இந்த என் மனசோட நீ ஒரு 10 நாள் வாழ், இந்த உன் மனசை எனக்கு கொடு, நான் அதோட ஒரு 10 நாள் வாழறேன், அந்த மாதிரி வாழக்கூடிய உறவா மாறிடுங்கய்யா. இது மாதிரி ஆழமான உறவை உருவாக்குங்க. அந்த மாதிரி உறவை உருவாக்குறதுக்கு ஸ்ரத்தையோ தைரியமோ அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா ஒன்றும் வேணாம், தூக்கி போட்டு சன்னியாசி ஆயிடுங்க. அப்போ உங்களுக்குள்ள உட்கார்ந்து ஆழ்ந்து தவத்தாலும் யோக தியானம் மற்ற ஆன்மீக பயிற்சிகளாலும் வாழ்க்கையோட அடுத்த நிலை பரிமாணத்துக்கு போற வேலையை கவனிக்கலாம். ஆனா ஏதாவது ஒண்ணுத்த ஸ்ரத்தையோட பண்ணுங்க. அடுத்து இனிமையா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருச்சா, 2 பேரும் சேர்ந்து உழைச்சி உங்களுடைய சொந்த நிறுவனத்தை கட்டமையுங்கள், உருவாக்குங்க. தயவு செஞ்சு இன்னொருத்தருக்கு வேலை செய்யாதீங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைங்க. நீங்க உங்களுடைய சொந்தமான வருமானத்திற்கான சகலவிதமான அமைப்பையும் உருவாக்கிக்கோங்க. சில பேர் கேட்டிருக்கீங்க, நாம மற்றவங்களுக்கு வேலை கொடுத்தா அப்ப அவங்களுக்கு நாம அநீதி இழைக்கிற மாதிரி இல்லையா? நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் புத்திசாலியா மாறி சுய தொழில் சுயமான நிறுவனத்தை உருவாக்க அளவுக்கு தைரியமா வந்துட மாட்டாங்கய்யா. அந்த மாதிரி வராதவங்க மற்றவங்களுக்கு தான் வேலை செஞ்சாகணும். சொல்றத கேட்கிறவங்க புத்திசாலியா இருக்கவங்க தெரிஞ்சு தெளிஞ்சுக்கோங்க, உங்களை காப்பாத்திக்கோங்க, அவ்வளவுதான். மற்றொருவருக்கு வேலை செய்யாம உங்க வாழ்க்கையை நீங்களே உழைச்சி நீங்களே கட்டமைச்சு உங்க பொருளாதாரத்தை நீங்க சம்பாதிக்கிற மாதிரி நிறுவனங்களை வாழ்க்கை அமைச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகுனாங்கய்யா, ஐயா நம்ம உயிர் முதிர்ச்சி அடையுது. கொஞ்ச நாள் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய மனம், நம்முடைய உடல், நம்முடைய கான்சியஸ்னஸ் இதெல்லாம் முதிர்ச்சி அடையுது. இது முதிர்ச்சி அடையும் போது ஏற்படுகின்ற பலனை நீங்களே அனுபவிக்கணுங்கய்யா. நீங்க யாருக்கு வேலை செய்றீங்களோ அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா நீங்கள் அடையும் முதிர்ச்சியின் பலனை நீங்களே அனுபவிக்கணும்னா சுய தொழிலோடு இயங்குங்கள். இப்ப என்ன ஆகுன்னா, சொசைட்டில அடுத்து வர்ற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னாங்கய்யா, ஆயிரக்கணக்கான சுய தொழில் செய்கிற ஃப்ரீலான்சர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸா மாறுவாங்க. அதுதான் ஐடியல் சொசைட்டிங்கயா. அப்ப என்ன ஆகுன்னா, காலையில எந்திரிச்சு உங்களுடைய பிரையாரிட்டியான உங்க உடம்ப பாத்துக்கிற யோகா பண்றது, உங்களுடைய ஆன்ம வளர்ச்சியை பாத்துக்கிற தியானம் பண்றது, ஆழ்ந்து கேளுங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைத்து ஒன்றை உருவாக்குனீங்கன்னா உங்கள் உயிர்மை மேம்படும். The girl who makes his man a king will live as a queen. The girl who keeps his man as a slave will live ever as a slave's wife. That's all. அதனால இன்னொருத்தருக்கு வேலை செய்யாதீங்க, நீங்க 2 பேரும் உழைத்து உங்க வாழ்க்கையை கட்டமைங்க. அப்ப என்னன்னாங்கயா, உங்களுடைய உடல் நலத்துக்காக யோகா பண்றது, மனநலம் உயிர் நலத்துக்காக பூஜை பண்றது, உங்களுடைய ஆன்மீக சாதனைகள்,
உங்கள் வாழ்க்கையின் உயர்மை தேடுதல், இது எல்லாத்துக்கும் உங்களுடைய தொழில், பணம், இந்த வியாபாரம் போன்றவைகள் தடையாக இருக்காம உங்களால் அழகா அந்த ப்ரையாரிட்டிஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பணத்துக்காக உங்களுடைய நேரத்தை மற்றவங்களுக்கு வித்தீங்கன்னா உங்க வாழ்க்கைய விற்கிறீங்கயா. அப்ப நேச்சுரலா என்ன பண்ணுவீங்க? யோகா பண்ண முடியாது, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி உணவு சமைச்சு சாப்பிட முடியாது, எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. இப்ப நாசமா போக வேண்டியதா போகும். அதெல்லாம் அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலுங்கய்யா, முடிஞ்சிருச்சு. ஜாவா முருகேசன் லைஃப் ஸ்டைல் அவுடேட்டடு. ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல 2 வீலர், 3வது மாசத்துல காரு, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்பார்ட்மெண்ட், அதெல்லாம் அவுடேட்டடு. பண்ணிட்டு என்ன பண்ணுவ? அது மொத்தமுமே உங்ககிட்ட சாவி இருக்கிற உன்னுடைய கிரேவியார்டு, அவ்வளவுதான். வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் பெற்று வாழ்வை இழந்தவன் கதை போலே. பில்ட் பண்றதையே ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு பில்ட் பண்ணுங்கயா. லைஃப் பில்ட் பண்றதே அவ்வளவு ரசனையோடையும் ஆனந்தத்தோடையும் பில்ட் ஆகணுங்கய்யா. அதுக்கு அடுத்தது, இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கைடன்ஸ், ஆனா உண்மை இதுதான். 10 குழந்தை பெற்றுக்கோங்க. 10 குழந்தை பெற்றுக்கோங்க. ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க, ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க. சுய தொழில் நடத்துறவங்களால கட்டாயமா இது எல்லாத்தையும் அழகா மேனேஜ் பண்ண முடியும். இப்பெல்லாம் ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. உங்க லைஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கும், டிசிப்ளின்டா நடத்துறதுக்கும், உங்க லைஃபை பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாமே வந்துருச்சுங்க. அழகா மேனேஜ் பண்ண முடியும். பிரான்சைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை பிரான்சைஸ் பண்ணி விடுங்க. குழந்தைங்களை வளர்க்கறத பிரான்சைஸ் பண்ணி விடாதீங்க. நீங்க வளர்க்கலன்னா சோசியல் மீடியாவும், வீடியோ கேம்ஸும், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி உங்க குழந்தைங்களை வளர்க்கும். அப்புறம் நாசமா போயிருச்சேன்னு நடுத்தரில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன புண்ணியம்? நீங்க வளர்க்கல, யாரோ வளர்த்தாங்க, அப்புறம் என்ன ஆகும்? அது அப்படிதான் போகும். 10 குழந்தைங்களை பெற்றுட்டு நல்லா ஹோம் ஸ்கூலிங் பண்ணி குழந்தைங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதங்களுடைய தனித்தன்மைகளை கண்டுபிடிக்க வச்சு அந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ண வைக்கிறதுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மெக்கலே தருதரம் முடிச்ச என்ன பண்ணாலும் என்ஜினியர் ஆக்கு, எல்லாத்தையும் 10th 12th என்ஜினியர். அவன் அந்த என்ஜினியர் ஆனா என்ன பண்ணுவான்? குரங்க மாதிரி நின்றுட்டு இருப்பான். என்னவும் பண்ண தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது வாழ்க்கையில. பணம். ஒரு மனுஷன் 25 வருஷமெல்லாம் உபயோகமில்லாத ஒரு கல்விக்காக வீணடிக்கலாமாங்கய்யா. குழந்தைங்களை வளர்க்கும் பொழுதே ஏஐ மூலமா எஜுகேட் பண்ணி உங்களுடைய பிசினஸோட பாகமா மாத்தி வளரும் பொழுதேங்கய்யா உடலுக்கு தேவையானது, மனதுக்கு தேவையானது, உடல் நலம் இருக்க, மனநலம் இருக்க, பொருளாதார வளத்தோடு வாழ பிராக்டிக்கலா உங்க பிசினஸ் கத்து கொடுத்தே பிசினஸோடய வளர்த்துருங்கய்யா. உடனே இப்ப கமெண்ட் போடுவீங்க, நித்யானந்தா குலக்கல்வி முறையை ப்ரமோட் பண்றாரு. ஆமா, அதுதான் பண்றேன்.
லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாரையும் பாருங்க, பிசினஸ் மேன் ஆகட்டும், பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், பேரெல்லாம் நான் தனியா சொல்லல, அத்தனை பேரும் பாருங்க குலக்கல்வி முறையால் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஐயா, செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ல தான் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் ஆகுங்கய்யா, ஸ்பெஷலைசேஷன் டெவலப் ஆகுங்க. இதான் உண்மைங்கய்யா. அதனால என்ன பிசினஸ் பாக்குறீங்களோ உங்க குழந்தைங்களுக்கு சிறு வயதுல இருந்தே அந்த துறை அறிவு அதை கொடுத்து வளர்க்கும் பொழுதே அந்த மாதிரி வளர்த்துருங்கய்யா. அப்போ அவங்களுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இது மாதிரியான ஒரு டைட் நிட் லார்ஜ் ஃபேமிலியா உருவாகுங்கய்யா. வாழ்க்கை முழுமையடையுங்க. அப்ப பூமியை விட்டுட்டு போகும் பொழுது, நீங்க கைலாசம் போகும் பொழுது, ஆஹா வந்ததற்கு மிக பெரும் நல் செயல் செய்தேன், இந்த குழந்தைகள் இந்த தர்மத்தை தொடர்ந்து நிகழ்த்துவார்கள்னு உங்களுடைய வம்சம் உங்களை கொண்டாட, நீங்கள் உங்கள் வம்சத்தின் மீது மிகுந்த ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்தது என்கின்ற ஆனந்தத்தோட கைலாசம் போவீங்க. அவங்களும் தொடர்ந்து அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஸ்ரத்தையினால சிரார்த்தம் கொடுத்து உங்களுக்கு பித்ருகர்மாக்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த வெர்டிக்கல் டைம் ஜோன் மேலுலகங்கள்ல பயணிச்சிட்டு இருந்தாலும் அங்கிருந்தே உங்களுடைய ஆழ்ந்த உணர்வோடு, சக்தியோடு, அன்போடு இவர்களை கருணையோடு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதாங்க நம்ம வாழ்க்கை முறை. இதுதாங்க சனாதன இந்து தர்மத்தின் வாழ்க்கை முறைங்க. தருமார்த்த காம மோட்சம் எனும் நான்கும் ஒன்றாய் இணைந்து நாலுமே சைனர்ஜெட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிறது. என்னுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், கேட்டு, உங்கள் தாய் தந்தை உங்களோடு தான் வாழ வேண்டும். உங்க குழந்தைகள் நீங்க உங்க தாய் தந்தைகளை கேர் எடுத்துக்கிறத பார்க்கணும். உங்க குழந்தைகள் நீங்க சொல்றத கத்துக்க மாட்டாங்க, நீங்க செய்யறத பார்த்து செய்வாங்க. சொல்றத கேட்க மாட்டாங்க, நீங்க செய்யறத தான் செய்வாங்க. ஈகோ சிஸ்டமே நீங்க நல்லதன்மையோடையே வாழ வேண்டிய விதமான ஈகோ சிஸ்டத்தை அமைச்சுக்கோங்கய்யா. அதுதான் டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்னன்னா, ஒரு உத்வேகம், இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் வரும் பொழுது நீங்க என்ன மாதிரி உங்க வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிடுறது. அப்ப அந்த இன்ஸ்பிரேஷன் போனாலும், மோட்டிவேஷன் போனாலும், இந்த ஈகோ சிஸ்டம் உங்களை டிசிப்ளின்ல எடுத்துட்டு போய் வாழ்க்கையை முழுமையடைய செய்துவிடும், வெற்றி அடைய செய்துவிடும். இப்ப நான் சொல்றது எல்லாமே பிராக்டிக்கல். மாடர்ன் டேல ஏன் காரணத்தினால எல்லா விதமான நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சுங்கய்யா. நமக்கு தேவையானது எல்லாமே காத்துல இருக்குங்கய்யா. எடுத்து வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு வாழ வேண்டியது மட்டும்தாங்கய்யா. இதுதான் 10 வருஷத்துக்கு பிறகு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. நீங்க வேணா பாத்துக்கோங்க. டைட் நிட் ஃபேமிலிஸ், செல்ஃப் சஸ்டெய்னிங் கம்யூனிட்டிஸ், பாவர்ட்டி, மணி ரெண்டுமே இரலவெண்டா மாறின சிஸ்டம் இதுதான் நடக்க போகுதுங்கய்யா. குளோபலைசேஷன், கிரானிக் கேபிட்டலிசத்தும்
சென்டர் மையமா வச்ச அந்த குளோபலைசேஷனோட ஃபியூச்சர் முடிஞ்சு போயிருச்சுங்கயா. இதுக்கு மேல அந்த கிரானிக் கேபிட்டலிசத்துக்கு கீழே அத மையமா வச்ச குளோபலைசேஷன் கிடையாது. இந்த சிங்கிள் பிராண்ட் கம்பெனி உலகம் முழுக்க நடக்கும் பாருங்க. பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, கோகோ கோலா, என்ன சொல்றீங்களோ என்னென்னவோ பேர்லாம் எனக்கு முழுசா தெரியல. ஆனா பெரிய பெரிய பீஸா ஹட், கோகோ கோலா, இந்த ஐக்கியா, வால்மார்ட், அமேசான், இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் சென்டர்டான அந்த குளோபலைசேஷன் முடிஞ்சிருச்சுங்கயா. இண்டிஜீனியஸா டைட் நிட் ஃபேமிலிஸாவும் செல்ஃப் சஸ்டெய்னிங் கம்யூனிட்டிஸாவும் மக்கள் லைஃபை செலிப்ரேட் பண்ணி இவங்கெல்லாம் இன்டர்டிபெண்டா ஒரு ஸ்வீட்டான சமூகமா உருவாகிறது தான் இப்ப நடக்க போகின்றது. இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் த ஹியூமன் சிவிலைசேஷன். எவனும் இதுக்கு மேல இந்த 9 to 5 9-5 ஜாபுக்காக தங்கள் லைஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வாழ்க்கையோட இந்த லைஃபோட மற்ற விஷயங்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண போறது கிடையாது. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது இப்ப தாண்டி லைஃபை வாழப்பா, போதும்பா, லைஃபை வாழறதுலயே ஒர்க் அப் பண்ணி எக்கனாமிக்கலா என்ன வேணுமோ நம்மளால திரட்டிக்க முடியுமான்ற லெவலுக்கு தான் சொசைட்டி வரப்போகுது 10 ஆண்டுகளுக்குள். ஏற்கனவே இது அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கார்பரேட் கம்பெனிகள் பெரிய இந்த கிரானிக் கேபிட்டலிசம் அந்த பலூன்ல ஓட்ட மட்டும் விழுந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. சுதந்திரத்தை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய சுய வாழ்வை வாழுகின்ற சுதந்திரத்தை விட்டு கொடுக்காமல் கான்ஷியஸ் சாவரனிட்டி, தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற கான்ஷியஸ் சாவரனிட்டியை இழக்காமல் செல்வத்தை உருவாக்கிக் கொள்ளுகின்ற சமூகம் எவால்வ் ஆயிட்டிருக்கு, எவால்வ் ஆக போகுது. அப்படித்தான் 10 ஆண்டுகளுக்குள் உலகம் அமைய போகிறது. இப்பவே தயாராயிடுங்க. இந்த பரிவிராஜக யாத்திரை நான் பண்ண சொல்றது காரணமே இங்க இந்த மாதிரி மல்டிபிள் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாழ்க்கை முறைகள் மேல உங்களுக்கு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வருங்கயா. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட, உங்களை அடிமையாக வைத்திருப்பதற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட லோயர் மிடில் கிளாஸ் மென்டல் செட்டப், ஒரு கம்பெனில இருந்து சேலரிய வாங்கி இன்னொரு கம்பெனிக்கு இஎம்ஐ கட்டி நாசமா போற சம்பளத்தை வாங்கி அப்படியே டாஸ்மாக் கடையில் எடுத்து போய் கொடுத்து நடுவுல நடந்தது என்னன்னா உங்க உடம்பும் மனசும் நாசமா போயிருந்திருக்கும். இந்த வாழ்க்கை முறை முடிந்து விட்டது. இதெல்லாம் அவுடேட்டட் லைஃப்ங்கயா. இந்த வாழ்க்கை முறை வாழ்ந்துகிட்டு ஐயோ நான் 90s கிட் சாமி, எனக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகல, நீ உயிரோடு இருக்கிறதே தப்பு. உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு வேற புலம்பரியா? அதுவே ஜாஸ்தி. இந்த வாழ்க்கை முறையை கொண்டு வந்தீர்களானால் உங்க தினசரி வாழ்க்கையிலேயே நம்ம பெருமான் சரியாபாதம், கிரியாபாதம், ஞானபாதம், யோகபாதம்னு சொல்றாரு. தினசரி வாழ்க்கையிலேயே இந்த பரமாத்வைதம் அனுபூதியா மலர ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஆன்மீக மெச்சூரிட்டி வரும் பொழுதுங்கயா, நீங்க அந்த பொங்கற ஆன்மீக மெச்சூரிட்டியால வர சக்தி, உத்வேகம், இன்ஸ்பிரேஷன், எனர்ஜி, மோட்டிவேஷன், அதுல இருந்து வர்ற டிசிப்ளின், இதெல்லாம் நீங்க யாருக்கு வேலை செஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியா மாறி போயிருங்கய்யா. நீங்க உங்களுக்கே வேலை செஞ்சிட்டீங்கன்னா
இது எல்லாம் உங்களுக்கே உபயோகமாகும். அப்ப என்ன ஆகும்னா, அப்ப மோர் டைம் நீங்க உங்களுடைய ஆன்மீக சாதனைகளை ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு பிறகும் உங்க பட்ஜெட்டை பார்த்து, உங்க எக்கனாமிக் சக்சஸ், சோசியல் சக்சஸ் எல்லாம் பார்த்து உங்களை நீங்க ரீஆர்கனைஸ் பண்ணி உங்க ப்ரையாரிட்டிஸ ரீஇன்வென்ட் பண்ணிக்க முடியுங்கய்யா. லஞ்ச பணத்தை நம்பி கவர்மெண்ட் ஜாபுக்கு போனவெல்லாம் அவனையெல்லாம் பார்த்தா இந்த ஒரு லைன் தான் எனக்கு தோணுது. வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. அது மட்டும் இல்லைங்க, யாருக்கு வேலை செய்றீங்களோ உங்களை அறியாமலே அந்த நபருடைய லைஃப பத்தின நம்பிக்கைகள், முடிவுகள், ஐடியாலஜி உங்களுக்குள்ள பெனிட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அது மிகப்பெரிய கொடுமைங்கய்யா. எல்லாவற்றிலும் சுதந்திரத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையை கட்டமையுங்கள். அப்ப என்ன ஆகுனா, உடலை விடும் பொழுதும் அதே சுதந்திரத்தை முன்னிறுத்தி முடிவெடுப்பீர்கள். ஜீவன் முக்தராக மாறுவீர்கள். மனித வாழ்க்கை ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. அத போய் எவனோ ஒருத்தனுக்கு வேலை செஞ்சு நாசமாக்குறது என்ன? சித்தர் பாடல்கள் சொல்ற நந்தவன ஒரு ஆண்டினால் 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை யாருக்கோ கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செய்து கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா வெறும் 3 நாள்ல அவங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்கய்யா. நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்கய்யா. அதை விட நீங்களா உருவாக்கி உங்க குழந்தைங்களை வாரிசுகளாக்கி விட்டுட்டு போகும்போது கூட அவ்வளவு திருப்தியாக விட்டுட்டு போவீங்க. இவங்க உங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஸ்ரத்தையினாலே சாத்தம் கொடுப்பார்கள். நீங்களும் எங்க இருந்தாலும் உங்கள் கருணையினாலே இவர்களை ஆசீர்வதிப்பீர்கள். என்றென்றும் தொடருகின்ற உயிர் உறவுகளை உருவாக்கிவிட்டு ஜீவன் முக்தர் ஆனீர்களானால் குல தெய்வமாக வாழ்வீர்கள். அதுதாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவம் சொன்னது. அறவே சோசியல் ட்ரிங்கிங் கூட இருக்கக்கூடாது. மதுவும் மாமிசமும் அறவே ஒழியுங்கள். ஆழ்ந்து சிந்திக்கின்ற உங்களுடைய திறனை மதுவும் மாமிசமும் சீரழிக்கும். உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க. இந்த சயின்டிபிக் ரிசர்ச் அதுக்கெல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாம் ஒரு பல்லாயிரக்கணக்கான நேர்மையான அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபித்து விட்டது. சோசியல் ட்ரிங்கிங்கா இருந்தாலும் சரி, எப்பவாவது சாப்பிடுற நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, டாக்ஸின்ஸ் உங்க உடம்புக்குள்ள செலுத்தி உங்களுடைய மூளை, உடல் இவைகளின் இயக்கத்தை நிச்சயமாக மட்டுப்படுத்துகிறது.
உங்களுடைய வாழ்வின் முழுமையை பார்ப்பதற்கு நிச்சயமா மதுவும் மாமிசமும் மிகப்பெரிய தடை. இப்ப அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வாழற ஒரு பெரிய கும்பலோட வாழறதுனால டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கிறா. இது வந்து கலெக்டிவ் சூசைடு. அதனால நீங்க பண்றது சரின்னு நினைச்சுக்காதீங்க. ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பரமாத்வைதத்தை, ஜீவன் முக்தியை, பரமுக்தியை வாழ்க்கையா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இத செய்யுங்க. இதுதான் ஒரு ஐடியல் கிரகஸ்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர். பரமசிவ பக்தியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி உறவுகளின் ஆழம் அதை பத்தி சொல்ல ஆரம்பி. இப்போ கிரகஸ்த வாழ்க்கையை பற்றியே ஒரு சிறு வகுப்பாக, சிறு தொகுப்பாக கொடுத்துட்டேன். மனித வாழ்க்கையிலே உறவுகளோடு ஏற்படுகின்ற ஆழமும் ஸ்ரத்தையும் நம்முடைய மூலப்பொருளாகிய பரத்தோடு ஏற்படுவதே பக்தி. நம் உயிருக்குள் பரம்பொருளின் உரைப்பு எப்படி ஒரு காரத்தை சாப்பிட்டா நாக்குல உரைக்குதோ, காரம் அப்படின்னா என்னன்னு காட்ட முடியுமா? முடியாது. அது ஒரு உரைப்பு. அது மாதிரி உயிருக்குள்ளே பரம்பொருளின் உரைப்பு தான் பக்திங்க. பொருள் உயிருக்குள் நிகழும் பொழுது ஏற்படுகின்ற உரைப்பு பக்திங்க.
காந்தம் இரும்பு போல் கவர்ந்து என்னை விடாமல் கலந்தென்னோடிருப்பாய் அருணாச்சலா. காந்தம் இரும்பு போல் கவர்ந்து என்னை விடாமல் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. இரண்டு அறக் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. கேளாது அளிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா. ஆழ்ந்து கேளுங்கள். சகலமும் விழுங்கும் கதிரொளி இனமன சலசமலர்த்தியிட அருணாச்சலா. சாப்பாடுன்னை சார்ந்துனவாயான் சாந்தமாய்ப் போவன் அருணாச்சலா. சித்தங்குளிரக் கதிரத்தம் வைத்தமுதவாயைத் திற அருண்மதி அருணாச்சலா. சீரையழித்து நிர்வாணமா செய்தருட் சீரை அளித்தருள் அருணாச்சலா. சொல்லல் இல்லாது பார்ப்பவனை பார்த்தபடி சாட்சியை சாட்சியா பார்த்து சற்று நேரம் அமருங்கள். யார் யாரெல்லாம் தீட்சை எடுத்திருக்கீங்களோ அவங்களாம் ஆத்மலிங்கத்தை கரத்திலே நமஸ்கார முத்திரையில் பிடித்து அமருங்கள். சில நிமிடங்கள் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் உங்களுக்குள் அனுபூதியாக உணர்வாக சக்திவாதத்தின் மூலம் சக்தி நீவாதத்தின் மூலம் அளிக்கின்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளை தாண்டி அளிக்கப்படும் இந்த பரமாத்வைத அனுபூதியை ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனந்தத்தோடு பார்ப்பவனை பார்த்து சாட்சியை சாட்சியாய் பார்த்து அமருங்கள். Observe the observer. Witness the witness. Be a sakshi to the sakshi. நீங்கள் எனும் இந்த பெருந்திரையில்தான் உங்கள் தனி அகங்காரமான ஜீவனும் இந்த பிரபஞ்சமான ஜெகத்தும் ஈஸ்வரனும் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. கருணை மிகுந்து அன்னை என்னும் வரமளித்தது.
ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரமஞான ஒளியில் குழந்ை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. துருதுருப்பாய் நித்யனே எங்கும் விதம் ரசித்தது. தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது. தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. பரவசத்தில் ஆழ்ந்திட பூமி காக்கும் நித்யனை நான் வாரி அணைத்திட. பூமி காக்கும் நித்யனை நான் வாரி அணைத்திட. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. எல்லோரும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்று நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Blessing. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.